இந்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் வந்து விஜய் கட்சியில் சேரதாகவும் சொல்கிறாங்க. அது நிஜம்தானா, எப்படி புரிஞ்சுக்கிட்டது? அல்ல, அது ஒரு பெரிய டாபிக்கு. நான் சிம்பிளாக ஒரு கிளாஸ் சொல்கிறேன். இன்றைக்கி செங்கோட்டையன் வந்து பேசியிருக்காரு. செங்கோட்டையன் பேசின விஷயத்தில் அவருக்கு மறுபடியும் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டார். நான் அதிமுக விட்டு எங்கேயும் போகிறதா இல்லைன்றது தான் அவர் திருப்பி திருப்பி சொல்ல ஒரு விஷயம். பட் அதிமுக ஃபுல் பவருக்குள்ளே வரணுன்றது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதுக்கு இபிஎஸ் வந்து என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறார் அடுத்த 10 நாள்னு தெரியல. எடுத்தாங்கன்னா திருப்பி எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா அதிமுக வில் கெட் பவர்ஃபுல். அஃப்கோர்ஸ் அது உள்ள சலசலப்பு இருக்கும். தொண்டர்கள் வந்து திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கும். அவங்க ஒன்று சேர்ந்தால் திமுக ஒரு டஃப் கொடுக்கும். திமுகவுக்கு அது பெரிய டேஞ்சர். விஜய்க்கு அது இல்லை, நான் அது வரேன், நான் விஜய் விஷயத்துக்கு வரேன். திமுகவுக்கு பெரிய டேஞ்சர். திமுக அதுக்கு என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறாங்கன்றது தான் பாயிண்ட். ஸோ திமுக ஆல்ரெடி என்ன பிளான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு நம்ம தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் வச்சு சொல்கிறேன். அண்ணாமலை ஃப்ரம் பிஜேபி, ஓபிஎஸ், டிடிவி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி தனியாக அமைச்சு தனியாக ஒரு கூட்டணி மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி போட்டி போடுறதா. ஸோ அதிமுக ஓட்டு நல்ல வர்த்திகளாக டிவைட் ஆகட்டும், ஈஸியாக டிஎம்கே ஸ்வீப் பண்ணிடலான்ற ஒரு கால்குலேஷனில் மூவ் ஆனதாக பேச்சு. ஸோ வந்து இந்த சூட்சமங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இப்போ அது எப்படி அவங்க சேர்த்துக்கிறாங்களா இல்லையா? சேர்த்துக்கிட்டா அது டஃப் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. இவங்க இன்னும் நினச்சிட்டு இருக்காங்க வந்து மக்கள்லாம் வந்து இவங்க கட்சியில் இருக்கவங்க எல்லாம் ஒன்றா சேரணும் அப்படின்னு உண்மையிலே நம்பினுக்கிறாங்க, ஆசைப்படுறாங்கன்ட்டு. அதெல்லாம் 2016-17